ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் ஷர்லி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பட்டர் பிஸ்கெட். அதுக்காக நான் மைதா மாவு ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன். பட்டர் 180 கிராம், சர்க்கரை 100 கிராம், வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூனு. நம்ம இந்த அளவுகளில் பண்ணோம்னா பிஸ்கெட் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் 2 வெரைட்டியை பண்ணுறேன். ஒன்று குக்கரில் வச்சு பண்ணுறேன், இன்னொன்று அவனில் பண்ணுறேன். நம்ம அதுக்காக ஒரு 10 நிமிஷம் அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ அவன் ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம குக்கரில் உப்பு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மணல் இருந்துச்சுன்னா அது கூட போடலாம். உப்பு நம்ம ஒரு கொஞ்சமாக போட்டு ஃபுல்லாக பரப்பி விட்டுக்கலாம். ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சு இது மேலே நாம் இந்த பாத்திரத்தை வச்சு இது பண்ணலாம். இதுக்கு உங்களுக்கு குக்கரில் நீங்கள் வெயிட் போட தேவையில்லை, வெயிட் போட வேண்டாம், வாஷர் வேண்டாம். இப்படியே மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா ப்ரீ ஹீட் ஆகட்டும். முதல்ல நாம் சர்க்கரையை மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நாம் பட்டர் போட்டு பீட் பண்ணிக்கலாம். பட்டர் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக ஆகணும். நீங்கள் உங்களுக்கு பீட்டர் இல்லைன்னா இங்கே ஒரு ஹேண்ட் விஸ்க் வச்சு கூட அது மாதிரி பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம பொடிச்சு வச்சுருக்க சர்க்கரை சேர்த்து திரும்ப நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம இந்த மூடி அளவுக்கு ஒரு மூடி வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ஃப்ளேவருக்காக தான். அது கூடவே நம்ம மாவு ஒரே வாட்டியை போட வேண்டாம், 2 வாட்டியை போட்டு பீட் பண்ணிக்கலாம். மீதி மாவையும் அதே மாதிரி போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்துருச்சு. இப்போ நம்ம இந்த இதை எடுத்து வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கோங்க. நான் மாவுலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டேன். உப்பு சொல்ல மறந்துட்டேன். ஆனால் உப்பு அதுலேயே போட்டு நான் கலந்துருக்குறேன். கோன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் இந்த மாதிரி ஒரு இது போட்டு பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு இதில் ரவுண்டாக போட்டு பண்ணி விடுங்க. கொஞ்சம் கேப் விட்டே பண்ணுங்க. இதை உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அது மாதிரி டிசைன் போட்டு இது பண்ணலாம். இப்போ நாம் இந்த பிளேட்டை குக்கரில் வச்சுக்கலாம். குக்கர் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு உங்களுக்கு இந்த குக்கீஸ் வச்ச உடனே ஸ்லிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வச்சு நம்ம பேக் பண்ணிக்கலாம். ட்ரேயில் இது மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் போட்டுட்டு நம்ம இதுலேயே அதே மாதிரி சுற்றி விட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் கேப் விட்டே பண்ணுங்கள். இதையும் நம்ம அவனில் வச்சு ஒரு 8 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம் குக்கரில் வச்ச பட்டர் பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், சைடெல்லாம் ஒரு ப்ரௌனிஷாக வந்திருக்கு.
இது நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம உடைச்சி பார்த்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது நல்லா ஆறட்டும். இப்போ நாம் அவனில் வச்ச பிஸ்கட்டும் நல்லா செவந்து வந்துடுச்சு உங்களுக்கு. இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு உடைச்சி காமிக்கிறேன். இப்போ நம்ம குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம அவனில் வச்சது. உங்களுக்கு நல்லா செவந்து வந்திருக்குது, கரிஞ்செல்லாம் போகலை, நல்லா சாஃப்டாக இருக்குது. உடைச்சி பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நம்ம குக்கரில் வச்சது. இதுவும் அதே மாதிரி நல்லா கீழே செவந்து வந்திருக்கு. இதுவுமே உடைச்சி பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதேமாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் வெக்கேஷன் தான். நம்ம இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.